ஓம் சாந்தி. 6/7/2024 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபாவுடைய நினைவின் மூலமாக புத்தி சுத்தமானதாக ஆகிறது, தெய்வீக குணங்கள் வருகிறது. ஆகையினால் தெய்வீக குணங்கள் எந்த அளவிற்கு எனக்குள் வந்திருக்கிறது என்பதை தனிமையில் அமர்ந்து தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். கேள்வி: அனைத்தையும் விட பெரிய அசுர அவகுணம் எது? அது குழந்தைகளிடம் இருக்கக்கூடாது. பதில்: அனைத்தையும் விட பெரிய அசுர அவகுணம் யாரிடமாவது கரடுமுரடாக பேசுவது, முரட்டுத்தனமாக பேசுவது அல்லது கடுமையான வார்த்தைகளை பேசுவதாகும். இதைதான் பூதம் என்று சொல்லப்படுகிறது. எப்போது இந்த பூதம் யாரிடமாவது பிரவேசமாகிறது என்றால் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இதனால் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும், பிறகு புதிய ராஜ்யத்தில் வர வேண்டும் என்பதை எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவு பயிற்சி செய்யுங்கள். இந்த உலகத்தில் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் எதுவும் கண்களுக்கு தென்படக்கூடாது. ஓம் சாந்தி. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஷரீரத்தை விட்டுவிட வேண்டும், இந்த உலகத்தையும் கூட மறந்து செல்ல வேண்டும். இது கூட ஒரு பயிற்சியாகும். பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் ஷரீரத்தை கூட முயற்சி செய்து மறக்க வேண்டி இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தையும் மறக்க வேண்டி இருக்கிறது. அதிகாலையில் மறப்பதற்கான பயிற்சி செய்யப்படுகிறது. இப்போது வீடு திரும்பி செல்ல வேண்டும். இந்த ஞானம் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. முழு உலகத்தையும் விட்டு இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அதிகமாக ஞானத்தின் அவசியம் இல்லை. முயற்சி செய்து பாபா நினைவின் ஈடுபாட்டில் இருக்க வேண்டும். இந்த உடலுக்கு கூட எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எப்படி பயிற்சி செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் இல்லவே இல்லாதது போல பயிற்சி செய்ய வேண்டும், அதாவது அஷரீரி நிலையினுடைய பயிற்சி செய்ய வேண்டும். இது கூட நல்ல பயிற்சியாகும். கடைசியில் இந்த 2 விஷயங்கள் தான் இருக்கும், அதாவது செல்ல வேண்டும், பிறகு வர வேண்டும். இந்த நினைவில் இருப்பதினால் உடலின் நோய்கள் எதெல்லாம் தொந்தரவு செய்கிறதோ அனைத்தும் தானாகவே குளிர்ச்சியாகிவிடும். குஷியும் இருக்கும். குஷியை போன்ற டானிக் இல்லை. எனவேதான் குழந்தைகளுக்கு இதை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. குழந்தைகளே, இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இனிமையான வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த பழைய உலகத்தை மறந்துவிட வேண்டும். இதற்கு நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. யுத்த மைதானத்தில் குழந்தைகள் இருக்கிறீர்கள். சங்கல்பம், விகல்பம், அதாவது எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இவை அனைத்தும் கூட இவரை தொந்தரவு செய்யும், அதாவது பிரம்மா பாபாவை தொந்தரவு செய்கிறது. இந்த இருமல் கூட இவருடைய கர்மத்தின் கணக்கு வழக்காகும். இதனை அனுபவிக்க வேண்டும். பிரம்மா பாபா போதையில், அதாவது குஷியில் இருக்கிறார். இவர் கர்மாதீத நிலை அடைய வேண்டும். ஷிவ் பாபாவோ எப்பொழுதும் கர்மாதீத நிலையில்தான் இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மாயாவினுடைய புயல் போன்ற கர்ம வினைகள் வரும். இதை புரிய வைக்க வேண்டும். இந்த ரதத்திற்கு ஏதாவது நடந்தது என்றால் உங்களுக்கு உணர்வு வரும், தாதாவிற்கு ஏதோ ஆகிவிட்டது என்று. பாபாவிற்கு எதுவும் ஆகுவதில்லை, இந்த பிரம்மா பாபாவிற்குத்தான் ஆகிறது. தாதாவும் கூட புரிந்திருக்கிறார், எப்படி மற்ற குழந்தைகள் இருக்கிறார்களோ அப்படியே நானும் இருக்கிறேன் என்று. தாதா முயற்சியாளர்தான், முழுமையானவர் ஆகவில்லை. நீங்கள் அனைவரும் பிரஜாபிதாவுடைய குழந்தைகள், பிராமணர்கள். விஷ்ணுவின் பதவியை அடைவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். லக்ஷ்மி நாராயண் என்று சொன்னாலும் சரி, விஷ்ணு என்று சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்றுதான். முன்கூட்டியே உங்களுக்கு காட்சிகள் அனைத்தும் கிடைக்கிறது. இந்த பாபா ஃபரிஷ்தாவாக மாறுவார் என்று. நாம் கர்மாதீத நிலையை அடைந்து
வரிசைப்படி ஃபரிஷ்தாவாக மாறுவோம் என்பதை நீங்களும் தெரிந்திருக்கிறீர்கள். எப்போது நீங்கள் ஃபரிஷ்தாவாக மாறுவீர்களோ அப்போது புரிந்து கொள்வீர்கள் இப்பொழுது சண்டை ஆரம்பமாகும் என்று. அப்போது மிருகத்திற்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் என்ற ஒரு மனநிலை இருக்கும். இது மிகவும் உயர்ந்த நிலையாகும். குழந்தைகள் தாரணை செய்ய வேண்டும். பாபா கூறுகிறார், சகோதரன் சகோதரி கூட அல்ல, சகோதரன் சகோதரன் என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். மற்றபடி வேறு எந்த கஷ்டமும் இல்லை. குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்து சிந்தனை செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்து நாம் இவர்களைப் போல ஆக வேண்டும், இந்த மாதிரியான குணத்தை தாரணை செய்ய வேண்டும் என்று. விஷயம் மிகவும் சிறியதுதான். குழந்தைகள், எந்த அளவிற்கு உழைக்க வேண்டி இருக்கிறது, எந்த அளவுக்கு தேக அபிமானம் வந்து விடுகிறது. பாபா சொல்கிறார், ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று. இங்கு அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது. ஏனென்றால் நேரடியாக தந்தையை சந்திக்கிறீர்கள். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் 100 மடங்கு பாவம் ஏற்படுகிறது. என்னை நிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நிந்தனை செய்தீர்கள் என்றால் பதவி மோசமாகிவிடும். மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். முரட்டுத்தனமாக பேசுவது தெய்வீக குணம் கிடையாது, அது அசுர அவகுணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய தெய்வீக குணம் இல்லை என்று அன்போடு புரிய வைக்க வேண்டும். இப்போது கலியுகம் முடிவடைகிறது. இது சங்கமயுகம் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து அதே குழந்தைகளை நான் சந்திக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். அதே தோற்றம் 5000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள்தான் இருந்தீர்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்களும் சொல்கிறீர்கள், 5000 வருடங்களுக்கு பிறகு அதே தந்தையை வந்து சந்திக்கிறோம். மீண்டும் அவர் நம்மை மனித நிலையிலிருந்து தேவதையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்று. நாம் தேவதையாக இருந்தோம், பிறகு அசுரர்களாக மாறிவிட்டோம். பாபா, உங்களிடம் வந்த பிறகு பழைய விஷயம் ஒன்றுமே வெளிப்படுவதில்லை, அனைத்தும் மறந்து போய்விட்டது. பாபாவிடம் வந்ததினால்தான் அமைதி கிடைத்தது என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். இந்த உலகம் அழிந்து போனது போலத்தான் பிறகு நீங்கள் புதிய உலகத்தில் வருவீர்கள். அது மிகப்பெரிய அழகான உலகமாக இருக்கும். சிலர் சாந்தி தாமத்தில் ஓய்வாக இருப்பார்கள், சிலருக்கு ஓய்வு கிடைப்பதில்லை. அனைத்து விதமான நடிப்பும் இருக்கிறது, அதாவது ஆல்ரவுண்ட் பார்ட் இருக்கிறது. ஆனால் தமோ பிரதானமான துக்கத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். அங்கு அமைதி, சுகம் அனைத்தும் கிடைத்து விடுகிறது. இதுபோல நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும். அதிர்ஷ்டத்தில் இருந்தால் நடக்கும் என்பதெல்லாம் இல்லை, முயற்சி செய்ய வேண்டும். அரசாட்சி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்று புரிய வைக்கப்படுகிறது. நமக்கு ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் பாபா. அவர் தானே ராஜாவாக மாறுவதில்லை. புதிய விஷயம் அல்லவா? ஒருபோதும் யாரிடமிருந்தும் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாபா சொல்கிறார், நான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறேன். மற்றபடி யார் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் தன்னுடைய நேரத்தின்படி வந்து ஸ்தாபனை செய்கிறார்கள். அனைவரும் வந்து மந்திரத்தை எடுத்து செல்வார்கள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். யார் நினைவு செய்வார்களோ அவர்கள் தங்களுடைய தர்மத்தில் உயர்ந்த பதவியை அடைவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து ஆன்மீக மியூசியம் மற்றும் கல்லூரி திறக்க வேண்டும். உலகத்தின், அதாவது சொர்க்கத்தின் அரசாட்சி ஒரு நொடியில் எப்படி கிடைக்க முடியும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று எழுதுங்கள். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால்
சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைத்துவிடும் என்று சொல்லுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், போகும்போதும் வரும்போதும் ஒரு தந்தையின் நினைவில்தான் இருக்க வேண்டும். மற்ற அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் நம் கண்களுக்கு தென்படக்கூடாது. இதுபோல பயிற்சி செய்ய வேண்டும். நமக்குள் தெய்வீக குணம் எந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்று தனிமையில் தன்னைத்தானே சோதனை செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தந்தையின் பெயருக்கு நிந்தனை ஏற்படும்படியான எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும், பிறகு தன்னுடைய ராஜ்யத்தில் வர வேண்டும் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். வரதானம். சேவைகளில் சுப பாவனையை கூடுதலாக சேர்ப்பதின் மூலம் சக்திசாலி பலனை அடையக்கூடிய வெற்றி மூர்த்தியாகுக. என்னவெல்லாம் சேவை செய்கின்றீர்களோ அதில் அனைத்து ஆத்மாக்களின் சகயோகத்தின் பாவனை இருக்க வேண்டும். குஷியின் பாவனை மற்றும் நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு காரியமும் சகஜமாக வெற்றி அடைந்துவிடும். எவ்வாறு முந்தைய காலங்களில் ஏதாவது காரியம் செய்ய போகின்றார்கள் என்றால் முழு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வார்கள். அதுபோல நிகழ்கால சேவைகளில் இதை கூடுதலாக சேர்க்க வேண்டும். எந்த ஒரு காரியமும் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக முதலில் அனைவருடைய சுப பாவனைகள், சுப விருப்பங்கள் பெற்றிடுங்கள். அனைவருடைய திருப்தியின் பலத்தை நிறைத்திடுங்கள். அப்போது சக்திசாலியான பலன் கிடைக்கும். ஸ்லோகன். எவ்வாறு தந்தை இதோ வந்துவிட்டேன், ஆஜராகிவிட்டேன் என்று கூறுகின்றாரோ அவ்வாறு நீங்களும் கூட சேவைக்கு ஆஜராகிவிட்டேன், உத்தரவிடுங்கள் என்று கூறினால் புண்ணியம் சேமிப்பாகும். இன்றைய அவ்யக்த சமிக்கை. ஞானி ஆத்மாக்கள் சதா ஒவ்வொருவரின் மீதும் மாஸ்டர் ஸ்நேகக் கடலாக இருப்பார்கள். ஸ்நேகத்தை தவிர அவர்களிடம் வேறு எதுவுமே இருக்காது. யார் வந்தாலும் அவர்களுக்கு ஸ்நேகத்தை தான் கொடுப்பார்கள். நிகழ்காலத்தில் செல்வத்தை விட ஸ்நேகத்திற்குத்தான் அதிகமான அவசியம் இருக்கிறது. ஸ்நேகத்தின் சக்தியின் மூலம் பகைவர்களை கூட அன்பானவர்களாக மாற்ற முடியும். அபகாரம் செய்பவர்களின் மீது உபகாரம் செய்ய முடியும். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை,
ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் ஆடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ